கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையே, முதல்ல சாப்பிடுங்க. சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் எதிர்கட்சிகள் அதையே எடுத்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது கூட பாமக போராட்டம் பண்ணிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் முதற்கொண்டு அது யார் அந்த சாரம் சொல்லி இன்னைக்கு அவரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வு மிகுந்த வருத்தத்துக்குரியது, கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த நிகழ்வு கேள்விப்பட்டவுடனேயே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நண்பர் செல்லப்பதி அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்திருக்கிறது. 2, 3, எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலையீடு ஏற்படுத்துகிற யாரையும் சட்டம் தன் கடமையிலிருந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகும், காங்கிரசுடைய கருத்தாகும். கைது மற்றும் நடவடிக்கைகள் தொடர்கிறது. மேலும் இதுபோல் நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தி தெரிந்தவுடன் உடனடியாக கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. குற்றவாளி ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். மேல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது. நாமும் அதை வற்புறுத்துகிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து இந்த போதைப் பொருளான போதை மெட்டமைன் இது அதிகமாயிருக்கு. அதே போல கஞ்சா புழக்கங்கள் அதிகமாயிருக்கு. தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமான ஒரு மாநிலமாக தெரிந்துருக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, போதை பழக்கம் இந்தியா முழுவதும் மிக மிக கொடுமையான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய பிறந்த மாநிலமான குஜராத்திலிருந்து தான் அதிகமான போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை மத்திய அரசே நடவடிக்கை எடுத்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மத்திய அரசு வழியாக குஜராத் கடற்கரையில் அதிகமான போதைப் பொருட்கள் இறக்குமதியாவதை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் போதைப் பொருள் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொடுக்க முடியாது. அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. கடந்த 2 வருடங்களில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முயற்சி எடுத்து ஒரு முனைப்பான செயல் திட்டத்தை நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதே போல கடந்த முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்பொழுது எடுக்கிற நடவடிக்கைகள் மட்டும் போதவில்லை, மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாமும் வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழ்நாடு போதையில்லா தமிழகமாக மாற வேண்டுவதற்கு நாமும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பது எங்களுடைய பார்வை. இளைஞர்கள் இதுபோன்ற தவறான பாதைக்கு செல்லாமல் தடுக்க வேண்டியது ஒவ்வொரு சமுதாய அத்தனையுடைய கடமை. அரசியல் என்று பார்க்காமல் சமுதாயம் என்ற பார்வையில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து போதைப் பொருள் மற்ற அனைத்து சமூக ஒழுக்கங்களையும் தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் அதிக அளவில் வந்து சொல்கிறாங்க. குஜராத்தை பொறுத்த போட்டு எடுத்துக்கிறாங்க, அதானி ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்தியாவின் போதைப் பொருள் வாயிலாக குஜராத் மாநிலம் மாறியிருக்கிறது. மத்திய அரசுக்கு நெருக்கமான நபர்கள் நடத்துகிற அந்த போர்ட் கப்பல் துறைமுகங்கள் வழியாக வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறது, மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இவைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய முக்கியமான கருவி மத்திய அரசு தான். மத்திய அரசு முயற்சி எடுத்தால் இந்தியா முழுதும், குறிப்பாக எல்லா விமான நிலையங்கள், எல்லா
கப்பல் துறைமுகங்கள் அனைத்திலும் தடுக்க முடியும். அந்த அதிகாரம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கிறது. மாநில அரசு சட்டம் ஒழுங்கு பார்க்கிற அதிகாரம் மட்டும்தான் மாநிலத்துக்கு இருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தில் சில முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் சிஎம் வந்து பொதுமக்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு. சம்பவம் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் மோடி சம்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்த போதும் கிடையாது. இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இது இல்லாமல் 40 பேர் இன்னைக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக மணிப்பூர் நடக்கிற கொடுமையான நிகழ்வுகளை பற்றி மத்திய அரசோ பிரதமரோ அல்லது ஏன் அந்த மாநில முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுதுதான் 1.5 வருஷம் கழித்து முதல் முறையாக அந்த மாநிலத்தின் முதல்வர் பிரேன் சிங் அவர்கள் மன்னிப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நிகழ்வுக்காக நம்முடைய தாய்க்குள சகோதரிகள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டு பேரணி நடத்தி அவர்களை கொலை செய்கிற பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிற எத்தனை கொடுமைகளையும் மணிப்பூர் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அங்கே போகவில்லை, போக மனம் வரவில்லை என்ற வருத்தத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். மத்திய அரசு நினைத்தால் அந்த நிகழ்வுகளை, மணிப்பூர் நிகழ்வை ஒரே மணி நேரத்தில் நிறுத்த முடியும். காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது இதுபோல நிகழ்வுகள் நடப்பதை தடுத்து வைத்திருந்தோம். அந்த 7 மாநிலங்கள், அஸ்ஸாம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள், அங்கெல்லாம் மிக அமைதியான வாழ்க்கை முறை நடந்தது, அமைதியான ஆட்சி முறை நடந்தது, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி போய் எல்லா மக்களும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கொடுமையை அந்த மாநிலங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற கொடுமை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் நடத்திருக்காங்க. தலைவர் வந்து இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. மத்திய அரசு இந்த ஸ்டெப் எடுக்கவே இல்லை. மத்திய அரசு கொண்டு வந்த 3 விவசாய சட்டங்கள் தான் இந்த போராட்டத்துடைய ஆணிவேர். ஆயிரக்கணக்கான பேர் வீதியிலே வந்து மழை வெயில் பாராமல் 100, 200 பேர் இறந்த பிறகும் கூட மத்திய அரசு பாராவும் காட்டியது. இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணி தலைவர்கள், கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இன்னும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்து அந்த விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்று உறுதிப்படுத்திய நேரத்திலும் கூட மத்திய அரசு கலங்காமல் வேறு வழியே இல்லாமல் தான் மத்திய இந்தியா கூட்டணிய வற்புறுத்தலுக்கு பயந்து அந்த 3 சட்டங்களை வாபஸ் பெற்றார்கள். மீண்டும் விவசாயிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய மத்திய அரசு செயல்படாத காரணத்தால் விவசாயிகள் மீண்டும் வீதிக்கு வந்திருக்கிறார்கள், போராடுகிறார்கள். அந்த விவசாய சங்க தலைவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தியும் இன்னும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கேட்பது என்னவென்றால், நியாயமான விலை, நியாயமான பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்று கேட்கிறோம். அந்த பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை என்று அந்த விவசாய சங்க தலைவர் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார். மத்திய அரசுக்கு விவசாயிகளை பற்றி கவனம் இல்லை, ஆர்வம் இல்லை, இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இல்லை. இதுதான் அதை காட்டுகிறது. மணிப்பூர் கலவரம் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு இப்போ அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வெளியில் சவுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாரு. இதை பற்றி பிஜேபியோட எதிர்மறையான கருத்து எப்படி பார்க்குறீங்க? பிஜேபிக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று பாராமுகம், இன்னொன்று அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கு அடுத்த முகம். நண்பர் அண்ணாமலையை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறார். அவர்கள் செய்கிற செயல்பாடு அத்துணை மோசமான நடவடிக்கைகளையும் ஆதரிக்கிறார். இங்கும் அங்கும் நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி பார்க்கிறார். அவ்வளோதான். அவர் பிஜேபி பொறுத்தவரை, பிஜேபி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அது மாண்புமிகு மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமித்ஷா இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரே கொள்கை தான். RSS என்ன சொல்றதோ அதை செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இதுதான் அவருடைய நிலை. அண்ணாமலை ஒரு IPS அதிகாரி, அவரோட செயல்பாடு பார்த்தா செருப்பு போட மாட்டேன், டிஎம்கே கவர்மெண்ட் ஆந்திரா வரைக்கும் செருப்பு போட மாட்டேன், சவுக்கா அடிச்சுவாங்க, இந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மக்கள் பார்வையில் வெகு விரைவில் இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு நல்ல பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே சார், நன்றி.